யாருக்கெல்லாம் இந்த அத்திப்பழம் யூஸ் ஆகும்? உங்களுக்கு ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கா? ஒரு 3 அத்திப்பழம் கன்டினியூஸா சாப்பிட்டு வாங்க. மெனோபாஸ் டயத்துல இருக்கீங்களா? உங்களுக்கு கண்டிப்பா கால்சியம் டெஃபிஷியன்சி ஆகும். போனோட டென்சிட்டி குறையும். அதே மாதிரி போன் மேரோ ப்ராப்ளம்ஸ் வரும். இந்த ப்ராப்ளம்ஸ அவாய்ட் பண்ணணும்னா, நீங்க காஞ்ச அத்திப்பழம் கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஊற வச்ச பாதாம் பருப்பு, இதில எக்கச்சக்கமான சத்து இருக்குங்க. மெக்னீசியம், கால்சியம், பாஸ்பரஸ், ஃபைபர் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறனால முகத்தில் இருக்கிற சுருக்கம், டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே கம்மியாகும். ஒரு நாளைக்கு ஒரு 5லேருந்து 7 பாதாம் தாராளமாக எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தால் இப்போவே கொடுத்து பழகிருங்க. ஒரு சின்ன குக்கிங் டிப்ஸ்: புளியை ஸ்டீல் கண்டெய்னர் யூஸ் பண்ணியோ இல்லை பிளாஸ்டிக் பாக்ஸ் யூஸ் பண்ணியோ ஸ்டோர் பண்ணாதீங்க. இந்த மாதிரி செராமிக் ஜார் யூஸ் பண்ணுங்கள், இல்லை கண்ணாடி பாட்டில் கூட யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.